துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு மங்கள யோகம் நல்ல ஒரு வருமானத்தை பெருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய், அதாவது ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கிறார். ராசிக்கு 2ஆம் இடத்துல அந்த செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறார். அதனால இந்த குரு மங்கள யோக காலகட்டம் இந்த 75 நாட்களுக்கு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வருமானத்தை இரட்டிப்பா ஆக்குவதற்குண்டான ஒரு முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். வருமானமும் இரட்டிப்பாக பன்மடங்காக பெறுவதற்குண்டான ஒரு அமைப்பாகவும் தான் இந்த குருமங்கள யோகம் இந்த ராசி என்பர்களுக்கு முழுமையாக ஒரு வாழ்க்கை மாற்றத்தையே கொடுக்க போகுது. இது நாள் வரைக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில நிறைய ஏமாற்றத்தை அனுபவிச்சிருப்பீங்க. தன்னுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பலருக்கு நீங்க உதவி செய்து உங்களுக்குன்னு ஒரு சில கஷ்டங்கள் வரும்போது உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு கூட, ஏன் ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்றதுக்கு கூட யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு வாழ்க்கை முழுவதுமாகவே ஒரு ஏமாற்றங்கள் நிறைந்த ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும். இந்த காலகட்டம் இந்த குருமங்கள யோகமான ஒரு காலகட்டம். அதிலிருந்தெல்லாம் ஒரு நிவாரணத்தை அளிக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்கு ஆறுதல் வார்த்தை சொல்றதுக்கு யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, ஒரு வருமானத்தை பார்த்தாவது நீங்க சந்தோஷப்படக்கூடிய ஒரு நேரம். நமக்குன்னு ஒரு வருமானம் வருது, அதுவே போரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு நிம்மதி, ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிகப்படியான ஒரு மனக்கவலைகளை சுமந்து கொண்டு இருக்கின்ற இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அந்த குழந்தைகளினுடைய வாழ்க்கை நல்லபடியாக எதிர்காலத்தை நோக்கி போகும்போது கண்டிப்பாக அதுல கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி மாதிரி இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு வேற எதுலையுமே இருக்காது. ஏன்னா நிறைய துலாம் ராசி என்பர்கள் கடந்த காலத்துல அவர்களினுடைய குழந்தைகளுக்கு திருமண வாழ்க்கையை செய்து வைத்து அந்த திருமண வாழ்க்கையில அதிகப்படியான போராட்டங்களையும் அனுபவித்து அடுத்து அந்த திருமண வாழ்க்கை அப்படியே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த திருமணமாகப்பட்டது மிகப்பெரிய ஒரு தோல்விகளை அந்த குழந்தைகளுக்கு கொடுத்திருக்கும். அதுல இருந்தெல்லாம் ஒரு நிவர்த்தி அப்படின்றது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு தன்னுடைய குழந்தைகள் வாழ்க்கையை இழந்து கஷ்டப்படும் போது ஏற்படக்கூடிய அந்த துயரத்தை விட வேற எந்த துயரமும் பெரியதாக இருக்காது. அந்த அளவுக்கு இந்த துலாம் ராசி என்பர்கள் நான் எவ்வளவோ பார்த்துட்டேன், ஆனா இந்த குழந்தை இவ்வளோ கண்ணுக்கு எதிர்த்தாப்புல கஷ்டப்படும் போது என்னால தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த குழந்தைகளினுடைய சில வாழ்க்கை பிரச்சனைகள் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன நெருடலாக இருக்கும். அதிலிருந்தெல்லாம் ஒரு பெரிய ஒரு நிவர்த்தியை இந்த குரு மங்கள யோகம் அந்த குழந்தைகளுக்கு உண்டான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும் போது ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. 2ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால இவர்களினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய குடும்ப உறவுகள்ல ஏற்பட்ட விரிசல்களை சரி செய்யக்கூடிய ஒரு நேரம். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக பிரிந்த உறவுகள் கூட இந்த குருமங்கள யோக காலகட்டத்துல மீண்டும் சேருவதற்குண்டான ஒரு முழு அமைப்பை கொடுக்க போகுது. என்ன பிரச்சனைன்னே தெரியாது, ஆனா நாங்க 2 பேரும் புரிஞ்சிருக்கிறோம். ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு வந்தது, அப்பவே இருந்து 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அதாவது பேச்சுவார்த்தை இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா முகத்தை கூட பார்த்துக்கிறது இல்லை. இப்போ நாங்கள் 2 பேருமே தனித்தனியாக பிரிஞ்சு வந்துட்டோம், எங்களால் மீண்டும் சேர முடியுமா அப்படின்னு கேட்குறவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டம் அது முழுமையான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. ஏன்னா டிசம்பருக்கு மேலே அந்த குரு பகவான் 9ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு சஞ்சரிக்க போறார். அதனால அப்பவும் அந்த செவ்வாயினுடைய பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த பிரிந்த குடும்பங்கள் மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு முக்கியமான ஒரு பாக்கியத்தை பெறக்கூடிய ஒரு நேரம்தான் இந்த குருமங்கள யோகம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு. நிறைய பேருக்கு இந்த துலாம் ராசி என்பர்கள் தன்னுடைய அலுவலகத்தில் நிறைய வேலை செய்கிறோம், எவ்வளோ நேரம்னு தெரியாது, ஆனால் அந்த நேரம் ஃபுல்லாகவே என்னுடைய ஆஃபீஸ்க்காக தான் நான் முழுவதுமாக டெடிகேட் பண்ணி வேலை செய்கிறேன். அந்த டெடிகேஷனுக்கு எனக்கு எந்த விதமான ஒரு அங்கீகாரமும் இல்லை
அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு முழுமையான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குருமங்கள யோகமான ஒரு காலகட்டம் கொடுக்க போகுது. இந்த நேரத்துல இந்த துலாம் ராசி என்பர்கள் ஒரு பதவி உயர்வுகளையும் அடுத்து பார்த்தீங்கன்னா வருமான உயர்வுகளையும் பன்மடங்காக பெறுவதற்குண்டான ஒரு நேரம். அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை மாற்றத்தோடு கிடைக்கக்கூடிய ஒரு பதவி உயர்வு, அடுத்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு வருமானம் உயர்வு, ஒரு நல்ல ஒரு அந்தஸ்து. அதாவது இது நாள் வரைக்கும் உங்களை ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்டா கூட மதிச்சிருக்க மாட்டாங்க அரசாங்க துறையில் இருக்கிறவங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு சில பொறுப்புகளை கொடுத்து ஒரு உயர் அதிகாரியா அந்த இடத்துல நியமனம் செஞ்சு உங்களுக்கு உண்டான ஒரு பொறுப்பை நிறைவேற்றக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும். வெளிநாடு வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு, உங்களுடைய பிறந்த ஊர்ல இருந்து வேற மாநிலங்கள்ல இருக்கிறோம், வெளிநாட்டுல இருக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் திருமண வாய்ப்புகள் கூடி வருவதற்கும், உங்களுடைய வேலையில இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், அங்கிருந்து வேலையை விட்டு வந்துருவோமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய சில துலாம் ராசி என்பவர்களுக்கு எல்லாருக்குமே அங்க இருந்த வேலை நெருக்கடிகள் முழுமையாக தீர்வதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். நிறைய துலாம் ராசி என்பவர்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாடுல ஏதாவது சில பிஸ்னஸ் பண்ணணும், அங்கே ஏதோ ஒரு கன்சல்டன்சி சர்வீசஸோ இல்லை ஹெச்ஆர் கன்சல்டன்டாவோ இல்லை அட்வைசராகவோ இருக்கலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. அது எல்லாமே இந்த காலகட்டத்திலிருந்து ஒரு முழுமையாக ஒரு தொழில் அமைப்பாக மாறுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அங்க புதிதாக தொழில் தொடங்கி அங்க ஒரு ஸ்தாபனம் ஆரம்பிச்சு அதன் மூலமாக ஒரு வருமானத்தை, நான் முதல்லயே சொன்ன மாதிரி இந்த துலாம் ராசி என்பர்கள் இரட்டிப்பு வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் வேலை மற்றும் தொழில் ரீதியான ஒரு வருமானத்தையும் இந்த காலகட்டம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி குரு திசையாக இருக்கு, இல்லை செவ்வாய் திசையாக இருக்கக்கூடிய பட்சத்துல இப்போ உங்களுக்கு எந்த மாதிரியாக இருக்கும் அப்படின்னு பார்க்க நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பயிர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.